இந்த நாளிலும் நாம் தியானித்து ஜெபிப்பதற்கென்று தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்கள் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். வேதத்திலே ஆண்டுடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதல் தான் உத்தமம் என்று வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படிதல். கீழ்ப்படுதல் என்றால் என்ன? ஒரு நபர் நம்மை பார்த்து ஒரு காரியத்தை செய் அல்லது செய்யாதே என்று நமக்கு சொல்லும்போது அதை கேட்டு நான் செய்கிறேன் அல்லது நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கு, நான் செய்யவில்லை என்று நம்மை பூரணமாய் அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்பது தான் கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படுதலில் 2 காரியம் உண்டு. ஒன்று, ஒரு மனிதர் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லி ஒரு நல்ல காரியம் சொல்லி இதை செய் என்று சொல்லும்போது நாம் கீழ்ப்படுகிறோம். இனி ஒன்று கெட்ட காரியம், இதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியமில்லை. பிசாசானவன் இந்த உலகத்திலே தேவனுக்கு பிரியமல்லாத, தேவனுக்கு சித்தமல்லாத, தேவன் விரும்பாத அசுத்தமான காரியங்களை செய்வதற்கு சிலர் மூலம் கட்டளைகளை பிறப்பிப்பான். நாம் அதற்கு செவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல காரியங்கள், நல்ல அனுபவங்களை கொண்ட பலர் நமக்கு கொண்டு வருவார்கள். அதை உடனே கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை செய்ய ஆரம்பிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மையை கொண்டு வருகிறார். நீங்கள் பைபிளை வாசித்து பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 27வது வசனத்தில் அங்கே ஜனங்கள் சொல்லுகிறார்கள், காற்றும் கடலும் இவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே என்று. காற்றும் கடலும் கொந்தளித்து கொண்டிருக்கும்போது இயேசு பேசுகிறார், இறையாத அமைதலாயிரு. அந்த வார்த்தைக்கு இயற்கை கட்டுப்படுகிறது. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்கள். தேவகுமாரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, உடனே அமைதலாயிற்று என்று பைபிள் சொல்லுகிறது. மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் 27வது வசனம் சொல்லுகிறது, அங்கே ஜனங்கள் சொல்கிறாங்க, அசுத்த ஆவிகளும் இவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, பிசாசுகள் கூட கீழ்ப்படிந்தது. இயேசு சொன்ன வார்த்தைக்கு பிசாசுகள் உடனே நடுங்கி பயந்து கீழ்ப்படிந்ததான். அப்போ பாருங்கள், இந்த உலகத்தில் கடவுளுக்கு இயற்கை, அசுத்த ஆவிகள் எல்லாமே கட்டுப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. நாம் இந்த உலகத்திலே கீழ்ப்படுகிற ஒரு குணமுள்ளவர்களாகத்தான் வாழ வேண்டும். யோசுவா 24வது அதிகாரம் 24வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? ஆண்டவருடைய சத்தத்துக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய ஆலோசனைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும். நமக்குள்ள ஒரு தாகம் இருக்கணும். தேவன் என்கிட்ட பேச மாட்டாரா? ஆண்டவர் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க மாட்டாரா? வேதத்தின் மூலம் என்னோட பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு கடவுள் கொடுக்கிற அந்த ஆலோசனைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அது மட்டுமல்ல, ரோமர் 13வது அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுகிறது, மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியணும். நீங்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் எந்த இடத்தில் தொழில் செய்தாலும் பணி செய்தாலும் ஒரு மேலான அதிகாரம் உள்ள மக்களுக்கு கீழாக இருக்க வேண்டிய நிலைகள் நிச்சயமாக வரும், இல்லாமல் இருக்காது. அந்த அதிகாரிகள், அந்த அதிகாரத்தில் இருக்கிற மக்கள் அந்த பணி சம்பந்தமாக, அந்த தொழில் சம்பந்தமாக சில காரியங்களை சொல்லும்போது நாம் தயவாய் கீழ்ப்படிய வேண்டும். எபேசியர் 6வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, வேலைக்காரர்கள் எஜமானுக்கு கீழ்ப்படியணும், முதலாளிக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். நீங்கள் ஒரு முதலாளிக்கு கீழாக வேலை பார்ப்பேன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு முதலாளி சம்பளம் கொடுத்து நீங்கள் இந்த உலகத்தில் ஜீவித்து கொண்டு சொன்னால், நீங்கள் உழைக்கிறதுக்கு தான் சம்பளம் கொடுக்கலாம்.
ஆனாலும் அந்த எஜமான் என்ன சொல்லுகிறாரோ, வேலை சம்பந்தமாக உங்களுக்கு என்ன ஆர்டர் போடுகிறாரோ அந்த காரியத்துக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். கொலோசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதாவது தாய் தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்து வாழணுமா. அப்போ கடவுளுக்கு கீழ்ப்படியணும், மேல் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும், எஜமானுக்கு கீழ்ப்படியணும், இன்னும் குறிப்பாக பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். சில வேளையில் உங்கள் வாழ்க்கையில் இதுவரையிலும் அந்த கீழ்ப்படுகிற ஒரு குணம் உங்களுக்குள்ளே இருக்காமல் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அந்த குணத்தை எனக்கு தாருங்கப்பா. நல்லதோ கேட்டதோ யார் என்ன சொன்னாலும் நான் கேட்கறது இல்லை, நீ சொல்லி நான் என்ன கேட்கறது, எனக்கு எல்லாமே தெரியும், நாம் செய்கிறதெல்லாம் நல்லதல்ல, எனக்கு எல்லாம் தெரியும் என்று நாம் ஈடுபடுகிற காரியம் அனைத்தும் அது நன்மையானதாக நமக்கு இல்லை. ஏனால் தேவன் எப்பொழுது பைபிளை நீங்கள் வாசித்து பார்த்தால் கடவுள் பல வழிகளில் பலர் மூலம் ஆலோசனை கொடுத்திருக்கிறார். கடந்த ஓய்வு நாள் ஆராதனை அதுதான் ஆண்டுடைய வார்த்தையாய் பிரசங்கித்தேன். மோசைக்கு கூட மோசையுடைய மாமன் எத்திரோ மூலம் ஆலோசனை வந்தது. பெரிய தேவ மனிதன் மோசே முச்சடியில் தேவனுடைய தரிசனத்தை பெற்று மோசே என்று ஆண்டுடைய குரலை நேரடியாக கேட்டு அழைப்பு பெற்று தேவனுடைய ஊழியத்துக்கு வந்தவன். ஆனால் காலையிலேருந்து சாயங்காலம் வரையிலும் மக்களை நியாயம் விசாரித்து தேவ சமூகத்தில் அவங்க பிரச்சனையெல்லாம் கொண்டு போய் கடவுளிடத்தில் பதில் கேட்டு சொல்லி கொண்டிருக்கிறான். மோசேயுடைய மாமன் எத்திர வந்து சொல்றாரு, இவ்வளவு மக்களுக்கு எப்படி நீர் தனிமையில் உட்கார்ந்து ஆலோசனை கொடுக்க முடியும்? உங்கள்கிட்ட இருக்கிற கடவுளுக்கு பயந்த, பொருளாசையை வெறுத்த, உண்மையுள்ள கொஞ்சம் பேரை தெரிந்து கொண்டு இந்த பணி அவங்க கையில் கொடுக்கலாம் அல்லவா? அவங்க எல்லாரும் நியாயம் விசாரிக்கட்டும், கடவுள்கிட்ட சில காரியங்களை போய் சொல்லி பதில் கொண்டு வரட்டும், அவங்களால தீர்க்க முடியாத பிரச்சனை வந்தால் உமட்ட வரட்டும், பெரிய பிரச்சனை வந்தால் உமட்ட வரட்டும், அதை தீர்த்து வை, அப்போ உமக்கு லகுவாக இருக்கும், உமக்கு பெரிய பாரம் இருக்காதுன்னு சொன்ன உடனே நீங்க பைபிளை வாசித்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மோசே கீழ்ப்படிந்தான். மோசே சொல்லி இருக்கலாமா, எனக்கு தெரியாதா, நான் கடவுளோடு தான் நடக்கிறேன், கடவுள் தான் என்ன அழைச்சாரு, நான் அழைக்கப்பட்டவன், நேரடி அழைப்பு பெற்றவன், உங்களை மாதிரி கிடையாது, என்ன வேற ஒருத்தர் என்ன ஆர்டினேஷன் கொடுத்து வைக்கல, அதிகாரப்படுத்தி என்ன வைக்கல, நான் நேரடியாக கடவுளிடத்திலிருந்து நடத்தலை பெற்று ஊழியத்துக்கு வந்தவன், எனக்கு மற்றவன் என்ன ஆலோசனை சொல்ல வேண்டும்? அப்படி அல்ல. எப்போதும் கடவுள் நேரடியாய் பேசிக்கொண்டு இருக்க மாட்டார். சில தேவ மனிதர்கள், மனுஷிகள், வேதம் இப்படி சில காரியங்களை நம்மோடு கூட பேசுவார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த குணம் நிறைய இருக்கு. ஆண்டியா செயல்படுகிற ஒரு இருதயம், அதாவது என்ன சொன்னாலுமே அதை நல்லதா கெட்டதா என்று அதை யோசிப்பேன்னு கூட சொல்ல மாட்டாங்க. பார்ப்போம், பரிசீலனை பண்ணி பார்ப்பீங்க, சொல்லி இருக்குங்க, ஆலோசிப்போம், அது கேட்கறதே கிடையாது. ஒரு ஆண்டியா என்ன சொன்னாலும் எதிர்மறையா, தான் செய்கிறது மட்டும் நல்லது, தான் நினைக்கிறது மட்டும் சாதி. இந்த எண்ணம் உள்ளவர்கள் ஒரு நாளும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல வர முடியாது. நீங்கள் தெளிவாக புரிந்து அதற்காக நீங்க கடவுள்கிட்ட கேட்கணும், இந்த குணத்தை எனக்கு மாற்றி தாராண்டவரை. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு சில வேளையில உங்க மனைவி மூலம் உங்களுக்கு ஆலோசனை நிறைய வந்திருக்கு, நீங்க கேட்காம போனீங்க, பிரச்சனையில மாட்டினீங்க. மனைவிமார்களுக்கு புருஷன் மூலம் நிறைய ஆலோசனை வந்திருக்கும், நீங்க கேட்காம போனீங்க, பிரச்சனையில மாட்டினீங்க. பிள்ளைகளுக்கு பெற்றோர் மூலம் நிறைய ஆலோசனை வந்திருக்கு, நல்ல ஆலோசனை கேட்கல, பிரச்சனை மாட்டினே கலங்குறீங்க, நிக்கிறீங்க. நீங்க ஆராதிக்கிற சபையில ஊழியக்காரர் மூலம் செய்தி வழியாக, தீர்க்க தரிசனம் வழியாக நிறைய ஆலோசனை வந்திருக்கு, செவியே சாய்க்கல, வந்தீங்க போனீங்க சபைக்கு, என்ன பேசினாங்க என்ன எனக்கு தெரியல, கர்த்தர் உங்கள்கிட்ட பேசினார், நிறைய ஆலோசனை கொடுத்தார், கேட்கல, பிரச்சனை மாட்டி நிற்கிறீங்க. ஆக இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் ஒரு எண்ணத்தை கொண்டு வாருங்கள், நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. ஆபிரகாமை பாருங்கள், கீழ்ப்படுகிறான். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அப்படியே அவன் புறப்பட்டு போனான் பாருங்க. பேதுருவை அழைக்கிறார், வா, மீன் பிடிக்கிற படகை எல்லாம் விட்டுட்டு என் கூட வா, நான் ஊழியத்துக்கு வா. அப்படியே வாரான். எலிசாவை பாருங்க, எலியா அழைத்த பொழுது, எலியாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது ஏர் மாடுகளை எல்லாம் அங்கே போட்டுவிட்டு, அந்த ஏரை போட்டுவிட்டு எல்லாம் போட்டு உடைத்து தள்ளிவிட்டு வந்துட்டான். தேவ பிள்ளைகளை வாருங்கள், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள், அந்த இருதயத்தை கேளுங்க. இல்லைன்னா உபவாசம் ஜெபம் பண்ணுங்க, அந்த இருதயத்தை எனக்கு தாரும், அந்த பிடிவாத குணம் எனக்கு வேண்டாம், தேவையில்லாத வீம்பு காரியம் எனக்கு வேண்டாம், நான் எப்போதும் யார் என்ன சொன்னாலும் கேட்கறது, எனக்கு இன்னும் ஒரு வச்சிருக்கேன், வேண்டாம், இறங்கி வாங்க, கீழே வாங்க, உங்களுக்கு ஆலோசனை காத்திருக்கிறது, நல்ல செய்திகள் காத்திருக்கிறது, நல்ல காரியங்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கு ஜனங்களை தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் இறங்கி வாருங்க, உங்க வாழ்க்கை மேன்மை அடையும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.
இந்த கீழ்ப்படுதல் குணம் உள்ளவர்களுக்கு என்னென்ன நடக்குமா பாருங்க. யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபு 4:7 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடுவான். அப்படின்னா இந்த கீழ்ப்படிதல் பிசாசை எதிர்க்கும் பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவதற்கு ஏதுவாக மாறுகிறது. இன்னைக்கு பிசாசர் போராட்டத்தில் நிறைய நீங்க வந்திருப்பீங்க. இந்த ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா சீக்கிரம் யாரும் வரமாட்டாங்க. நல்லா இருக்கிறவங்க எல்லாம் மேக்ஸிமம் வரமாட்டாங்க. கூப்பிட்டு பாருங்க, ஒரு நாள் அங்கே போகிற கூட்டத்துக்கு வாருங்கன்னு. பாப்போன்னு சொல்லுவாங்க. எப்போ வருவாங்க? ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு பலகீனம் வரும்போது, மருத்துவர்களால் கைவிடப்படும் போது, அல்லது கடன் சுமையில கலங்கி தவிர்க்கும் போது தான் சில வேளையில செவி சாய்ப்பார்கள். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த கீழ்ப்படிதல் நமக்குள்ளே உருவாகும் போது பிசாசு அப்படி ஓடி போயிடும். பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு முதல்ல நம்ம மனநிலையில கீழ்ப்படுகிற ஒரு குணம் உருவாக்கப்படணும். இது உருவானால் நாம் தேவ சமூகத்தில் நின்று பிசாசு எதிர்க்கும் போது, ஜெபிக்கும் போது, அவனை கடிந்து கொள்ளும் போது அவன் நம்ம வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு விலகி ஓடி போகிறான். இன்னைக்கு நிறைய பேர் கீழ்ப்படியதனால தான் பிசாசை கண்டு பயந்து அவங்க ஓடுறாங்க. எடுத்தமா விட்டுட்டு போறாங்க, வீட்டை விட்டுட்டு போறாங்க, வியாபார ஸ்தலத்தை விட்டுட்டு போறாங்க, வண்டியை விட்டுட்டு போறாங்க. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேருடைய உபதேசம் அப்படித்தான் இருக்கு. இடத்த மாத்திருங்க, வீடை மாத்திருங்க, வாகனத்தை மாத்திருங்க, பெயிண்டை மாத்திருங்க, பேண்ட் சட்டையை மாத்திருங்க, சிவப்பை மாத்தி கருப்பை போடுங்க, கருப்பை மாத்தி பச்சை போடுங்க. பிசாசெல்லாம் மாறிடும். நல்லா முடியவே முடியாது. கடவுளுக்கு கீழ்ப்படிந்தாச்சுன்னா நம்ம இதெல்லாம் ஒன்றும் மாற்ற வேண்டாம். நாம் மட்டும் மாறிட்டோன்னு வச்சிருங்களேன், பிசாசு தானா விலகி போவான். கைகளை தட்டி அழில சொல்லலையா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு இந்த உலகத்திலே தேவன் நமக்கு சில தேவ பிள்ளைகள் மூலம் கொடுக்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் வந்துவிட்டால் பிசாசு அங்க நிற்க முடியாது. நல்ல காரியத்துக்கு, நல்ல தேவனுடைய நடத்தல் கீழ்ப்படியும் போது பிசாசு செயல்படவே முடியாது, விலகி போய் ஆகுவான். இன்றைக்கு அந்த கீழ்ப்படுதல் குணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது பாருங்க, இந்த கீழ்ப்படிதல் என்ன செய்கிறது? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய். சிலுவையின் மரண பரியந்தம். இயேசுவை பாருங்க, பிறந்தது முதல் மாம்சத்தில் பிறக்கிறார் தேவகுமாரன். அவர் பிறந்தது முதல் பிதாவும் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு கீழ்ப்படுகிறார். எதுவரையிலும் கீழ்ப்படிந்தார்? சிலுவை மட்டும். கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரண வியாகுலம் அடைந்து ஜெபிக்கிறார். அவர் மாம்சத்தில் இருக்கிறார். அவரை கொலை செய்ய போகிறார்கள். அவருக்கு அது வெளிப்பாடு உண்டாகிறது. அதனால் அந்த மரணத்தை நினைத்து மாம்சத்திலே கலங்கும் போது கூட எப்படி ஜெபித்தார் தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி இந்த பாத்திரத்தை விட்டு, என்னை விட்டு இந்த ஜீவன் போக வேண்டும் என்பது உமக்கு சித்தமானால் போகட்டும் என்று தான் ஜெபித்தார். அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு தேவ தூதனை பிதா அனுப்பி பலப்படுத்த. மரணம் வியாகுலத்தில் இருக்கிறார். ஒரு ஆளுக்கு நான் மரிக்க போறேன், இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள அந்த செய்தி உள்ள வந்துட்டுன்னா அவங்களுடைய மனநிலையில ரொம்ப மாற்றம் வந்துடும். கிறிஸ்துக்குள்ள இருந்தால் மட்டும் நம்ம பிடிச்சு நிற்க முடியும், ஆண்டோட்ட போய் இருக்கலாம், மற்ற மட்டும் நிற்க முடியாது. ஆனா இயேசு மாம்சத்தில் இருக்கிறார். மரண அந்த செய்தி அவருக்குள்ளே வருகிறது. அந்த மரண வியாகுலம், அவர் பட போகிற பாடுகளை நினைக்கிறார். இப்போது அவரை தேற்றும்படியாக அவர் பிதாவுடைய சித்தத்துக்காக அவர் ஜெபித்த பொழுது பிதாவாகிய தேவன் ஒரு தூதனை அனுப்பி அவரை, மகனே கலங்க வேண்டாம், கலங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரை தடவி கொடுக்கிறார். கடைசியில பாருங்க, சிலுவைக்கு போகிறார். அதான் அவர் பைபிள் சொல்லுகிறது, அவர் சிலுவை மட்டும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசு 53 அதிகாரத்தில் அடிக்கப்பட கொண்டு போகப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை போல இயேசு வாய் திறவாமல் இருந்தார். ஏன்? அந்த காரியத்தை அவர் சிலுவையில செய்து முடிக்கணும். கொல்ல கொண்டு போகிற ஒரு ஆட்டை பார்த்தீங்கன்னா பரிதாபமா இருக்கும். இழுத்து கொண்டு போவாங்க கழுத்தை அறுக்கிறதுக்காக. அதே மாதிரி இயேசுவை கொண்டு போகிறார்கள்.
அப்படியே இயேசுவை கொண்டு போறார்கள். வாய் திறக்காமல் போகிறான். இயேசுவை கொலை செய்வதற்கு பிடிக்க வந்த பொழுது சீமோன் பேதுரு தன் வாளை எடுத்து பிடிக்க வந்த ஒருவனை வெட்டினான். காது கீழே விழுந்தது, எடுத்து ஒட்டினார் இயேசு. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? என் பிதாவிடத்திலே நான் கேட்டால், ஜெபித்தால், வேண்டிக் கொண்டால் ஆயிரக்கணக்கான தூதர்கள் இங்க இறங்கி வருவாங்க, என்ன ஒருத்தனும் தொட முடியாது. அப்படி இல்லை, பிதா எனக்கு சொல்லிவிட்டார், நீ இந்த பாடுகள் வழியாகத்தான் போகணும். நீ சிலுவை மரணத்துக்கு போனால் அந்த இரத்தத்தை, பரிசுத்த இரத்தத்தை சிந்தினால் தான் இந்த உலகத்திலே மக்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். ஜனங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு தீமை செய்யாத, பாவம் செய்யாத ஒருவருடைய இரத்தம் தேவை. ஒரு கெட்டவனுக்காக ஒருவன் பரிந்து பேச வேண்டும் என்றால் அவன் நல்லவனாக இருக்க வேண்டும். அதே போல ஒரு நல்ல ரத்தம் தேவைப்படுகிறது. நாம் போய் தான் ஆகணும். அதனால விடு, இப்ப நீ யாரையும் கொலை பண்ணாத, நான் அதுக்குள்ளேயே போகிறேன். பிதாவிற்கு சொல்லிவிட்டார், நீ போய் தான் ஆகணும். சிலுவையில போய் நீ அடிக்கப்படணும், ரத்தம் சிந்தணும், 6 மணி நேரம் தொங்கணும், வந்து ஈட்டினால குத்துவாங்க, அப்பதான் ஜீவன் போயிருக்கணும். நல்லா புரிந்து, சிலுவை மட்டும் இயேசு கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமை தாழ்த்தினபடினால் என்ன நடந்தது பாருங்க, வாசிக்கலாம். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கு மேலாக, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கு மேலாக அவரை உயர்த்தி, அவரை உயர்த்தி, கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்களேன். அவர் சிலுவை மட்டும் கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தினால பிதாவரை எல்லாவற்றுக்கு மேல உயர்த்தினார். தொடர்ந்து வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது வானத்தோர் பூதலத்தோர் எல்லாருடைய கால்களும் முழங்குமா, முழங்கால் படிட்டார். எல்லாருடைய நாம எல்லாம் அப்படி கால்கள் கூட அவருக்கு முடங்கத்தக்கதாக இயேசுவின் நாமத்தை பிதாவாகிய தேவன் உயர்த்தினார். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்திலே இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அந்த நாமத்தை, அந்த இயேசுவின் பெயரை அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே பிறவி சப்பானியாய் இருந்த ஒரு மனிதனை சுகமாக்குவதற்கு பயன்படுத்தினார். ஜெப நேரத்தில் தேவாலயத்துக்கு போகும்போது ஒருவன் பிச்சை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு முன்பாக இருக்கும்போது இந்த நாமம், இந்த பெயர், சிலுவை மட்டும் கீழ்ப்படிந்தாரே, பிதாவுடைய வார்த்தையை கேட்டு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு, இவருடைய பேரை, ஏனென்றால் பிதா சொன்னார், நீ கீழ்ப்படிந்தனால, தாழ்த்தனால உன்னுடைய பேரை, உன் நாமத்தை இந்த உலகத்திற்கிற எல்லா பேருக்கு மேலாக கொண்டு வர. இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவின் பேர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பேரை காட்டிலும், உலகத்தில் மனுஷன் வச்சிருக்கிற மந்திரம், தந்திரம், சூனியம் என்ன இருக்கட்டும், அதுக்கு மேல நீங்க கடவுளுடைய பேரை புரிஞ்சு பயன்படுத்தினீங்கன்னா அது எல்லாவற்றையும் வீழ்த்தி போடும். கைகளை தட்டி அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. அதான் ரகசியம். எல்லாவற்றையும் அளித்தது. இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும், இயேசுவின் நாமத்தில் பிசாசு போகட்டும், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் என்று அந்த இயேசுவுடைய பேருடைய வல்லமை புரிந்தவர்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. இப்ப அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்திலே அந்த பிறவி சப்பானி இந்த இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போது எழுப்பி நடக்க ஆரம்பித்தான். காரணம், இயேசு சிலுவை மட்டும் கீழ்ப்படினால அவருடைய பேரை பிதாவாகிய தேவன் இன்னைக்கு ஊழியம் செய்ய நமக்கு பயன்படுத்த கிருபை கொடுத்திருக்கிறார். இல்லைன்னா இயேசு பேரை சொன்னா பிசாசு எப்படி நடுங்குவான், எப்படி நோய்கள் குணமாகும், எப்படி பிலிசுனை கட்டு உடையும், எப்படி சாப கட்டு உடையும். புரிந்து கொள்ளுங்கள், அந்த கீழ்ப்படிதல். ஆக தேவ பிள்ளைக்கு எதை குறிக்குதுன்னா, கீழ்ப்படிந்த இயேசுவை பிதாவாகிய தேவன் உயர்த்தினார். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது நாமும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்கும்போது நம்மை கடவுள் உயர்த்துவார். கைகளை தட்டி சொல்லுயா, நம்முடைய பேரை உயர்த்துவார், நம்முடைய வாழ்வை உயர்த்துவார், நம்முடைய வேலையிலே உயர்வு, நம்முடைய பணியிலே உயர்வு, நம்முடைய தொழிலே உயர்வு, நம்முடைய வியாபாரத்திலே உயர்வு. கர்த்தர் சமூகத்தில் கீழ்ப்படுகிற மக்களை கர்த்தர் இந்த உலகத்திலே கூட உயர்ந்த உன்னதமான ஒரு நிலைக்கு கொண்டு வருவார். கைகளை தட்டி அலையில சொல், அல்லேலூயா, நிச்சயமாய் கொண்டு வருவார். வசனம் அப்படி சொல்லுகிறாரு. இயேசு கீழ்ப்படிந்தனால தான் பிதாவாகிய தேவனுடைய பேரை உயர்த்தினார். இன்றைக்கு நீங்க அப்படி வாங்க, கடவுளுக்குள்ள வாங்க, வேற எதையும் பார்க்க, அவருக்கு கீழ்ப்படுங்க. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், உங்களை எல்லாரும் அறிவார்கள், உங்கள் தொழிலை அறிவார்கள், உங்கள் வியாபாரத்தை குறித்து அறிவார்கள், உங்கள் பிள்ளைகளை குறித்து அறிவார்கள், உங்கள் குடும்பத்தை குறித்து அறிவார்கள். இந்த உன்னதமான நிலைக்கு வந்தது இவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுறதுனால தான் இப்படி வந்திருக்க என்பதை உலகமே அறியும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார். அடுத்ததாக பாருங்க, நாம் கீழ்ப்படியும் போது என்ன நடக்குதாம். உபாகமம் 11வது அதிகாரம் 26, 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 11,
26 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம், கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். சாபமும் வரும். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமல் போனால் சாபம். அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன? கீழ்ப்படிதல் உள்ள குணம் இருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, அதில் ஆசீர்வாதம் உண்டாகும். கீழ்ப்படுகிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நிச்சயமா ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும். தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்த ஆசீர்வாதம், கீழ்ப்படியாம அந்நிய தேவர்களை இன்னைக்கு அதான் நிறைய பேர் ஆராதிக்கிறாங்க. கிறிஸ்தவங்களுக்கு ஈஸியா என்ன செய்யணும்? மேலே வந்துடணும். கஷ்டப்படக்கூடாது, பைபிள் படிக்கக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, உபவாசிக்கக்கூடாது, பரிசுத்தமாக வாழக்கூடாது. எங்கேயாவது போனால் தலையை சுற்றி ஒளிஞ்சி எதாவது போட்டால் நிறைய கிடைக்குமா? இல்லை போய் நின்றுக்கிட்டு 2 முட்டையை கொண்டு போட்டால் எதாவது கிடைக்குமா? கொஞ்சம் உப்பை அள்ளி போட்டால் எதாவது கிடைக்குமா? அதுதான் ஈஸியாக. அதெல்லாம் நிற்காது. கீழ்ப்படிஞ்சு வாங்கணும் தேவ சமூகத்தில், அதுதான் நிற்கும். மற்றதெல்லாம் நிற்காது. அதுக்கெல்லாம் ஓடாதீங்க. ஒன்றும் சொல்ல தெரியாத அங்கே போனோன்னு என்ன கிடைக்கணும் போதும். வசனம் இருக்குதா? உங்களுக்கு ஏதாவது நல்லது சொல்லி தராங்களா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இடுக்கமான வாசல். அப்பா ஆண்டவர் சொல்லும்போது சொல்லாரு, பரலோகத்து போகிற வாசல் இடுக்கமான வாசல் அப்படின்னா கொஞ்சம் மனுஷனை மாற்றி கொள்ற வாசல், வேற ஒன்றும் கிடையாது. இது இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அதனால கீழ்ப்படுகிற அந்த காரியத்துக்கு வாங்க. சிலருக்கு வருவாங்க கடினமான உபதேசம். இயேசு ஊழிய நாட்கள் கூட அப்படி நிறைய விலகி போனாங்க சீசர்கள். இது யாரால பின்பற்ற ரொம்ப கடும் பத்தியம் அல்லையா? இதெல்லாம் நமக்கு முடியாதப்பா. ஈஸியாக எங்கேயாவது நாட்டு மருந்து குடித்தாலும் ஆட்டுக்கால் சூப்பு குடிக்கலாம், வெண்டைக்காய் சாப்பிடலாம், முருங்கைக்காய் சாப்பிடலாம், நெய் இல்லாத மீன் சாப்பிடலாமான்னு சொல்லி இருக்காங்க. நம்ம இருந்தால் பார்ப்போம். முருங்கைக்காய், முருங்கை இலை, தண்ணி குடிக்காத பத்தியெல்லாம் எங்களால் முடியாதப்பா, ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் இருக்காதீங்க. வசனத்தின்படி கொஞ்சம் கடினம் போல தான் இருக்கும். அது பழகுறவர்களுக்கு ஈஸியாக இருக்குமா? பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது. அதாவது சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுறவர்களுக்கு தேவ பலனா இருக்குமா? மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியம் போல இருக்குமா? கெட்டு போறான். சிலுவை பற்றிய உபதேசம் ரொம்ப கஷ்டம் சொல்லுவவன் அவன் கெட்டு போகிறவன், அவனுக்கு அது பைத்தியம் போல இருக்கும். ஆனா தேவ பலனா ரட்சிக்கப்படுற மக்களுக்கு, கிறிஸ்துக்குள் வரவங்களுக்கு அந்த உபதேசங்கிறது தேவ பலன். எப்படி இருக்கும்? குழந்தைகளுக்கு நல்ல புஷ்டியுள்ள ஆகாரம், பால் கொடுக்கிற மாதிரி, நல்ல பூஸ்ட் கொடுக்கிற மாதிரி, ஆலிஸ் கொடுக்கிற மாதிரி இருக்கும். களங்கம் இல்லாத ஞானப்பால். பைபிள் வேதம் சொல்லுகிறது இது களங்கம் இல்லாத ஞானப்பாலா. அப்படி பருகிற மாதிரி தாகம் உங்களுக்குள்ள இந்த வசனத்தை பருகணும்னு ஒரு தாகம் வந்துவிட்டாலே நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறுவதற்கு முன் தேவன் குறித்து விட்டார் உங்களை. கைகளை தட்டி அலையில சொல்லுவியா? இல்ல உபதேசம் கடினமா இருக்குது, கஷ்டமா இருக்குது, எவன் கடைபிடிப்பான், இதெல்லாம் நமக்கு முடியாதப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டு விலகி போறீங்க. இல்ல அந்த வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமா இருக்குது, இதை கேட்டு நாங்க திருந்தணும், இன்னும் எங்களை திருத்திக் கொள்ளணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துட்டுன்னா நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறீர்கள். கைகளை தட்டி அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்ததாக ஆதியாகமம் 26வது அதிகாரத்திலே 4-5 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 26 4-5 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, என் விதிகளையும் என் கற்பனைகளையும், என் விதிகளையும் என் கற்பனைகளையும், என் நியமங்களையும், என் நியமங்களையும், என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால், பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை, நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும், உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். என்ன வசனம் தெரியுமா? ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சானா, அவனுக்கு சொல்றாரு, நீ கீழ்ப்படிஞ்சால இந்த பூமி அனைத்து, இந்த பட்டணம், இந்த கிராமம், இந்த சொத்து, இந்த ரப்பர் தோட்டம் எனக்கு எவனுக்கும் இருக்குது, வேற யார்கிட்ட, இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? ஓம் பிள்ளைன்னு சொல்றாரு. கைகளை தட்டி அலையில சொல்றாரு. உலகத்தில் அப்படித்தான் நீங்க நினைக்கிறீங்க, எல்லாம் கட்டி கோட்டை கட்டி வச்சிருக்குன்னு. கோட்டையெல்லாம் இடிஞ்சு நீங்க உள்ள போவீங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? நான் உனக்கு கட்டாத வீட்டை தருவேன்,
நாட்டாத தோட்டத்தை தருவேன், நீ தோண்டாத துறவு உனக்கு கிடைக்கும். நீங்க நினைக்கலாம், ஐயோ நாங்க ரொம்ப பிச்சைக்காரனா இருக்கோம், பாவமா இருக்கோம், இவங்க தான் பெரிய பணக்காரப்பா எப்படி இருக்காங்க. கடவுள்கிட்ட வந்து பாருங்க. நீங்க அடுத்தவங்க சொத்து மேல ஆசவனம் பட வேண்டாம். 4 வரும் கடவுளை அறியாம கோட்டையை கட்டி வச்சிருக்க இடம் எல்லாம் உங்க கையில வந்து நிற்கும். அதான் வசனம் சொல்லுது. ஆபிரகாம் கீழ்ப்படினால பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் தான் சொல்றாங்க. பிள்ளைகளுக்கு நீங்க கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சா உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வருது. இந்த கண் பார்க்கிற பூமி, இந்த இடம் எல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு வரும் அப்படின்னா வசனம் என்ன சொல்லுகிறது? கீழ்ப்படுதல் உள்ளவர்களுடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைக்கிறார். கைகளை தட்டி அலையில சொல்லுறியா? புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம வாழ்க்கை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கங்க. நம்ம சார்ந்த குணம், நம்ம தாழ்மை, நம்ம அன்பு, நம்ம இரக்கம், நம்ம பொறுமை, நம்ம குடும்பங்களை தூக்கி உயர்த்த. நம்ம வரட்டு கௌரவம் இருக்குத, ஒண்ணு இல்லைன்னா வரட்டு கௌரவம், அடங்காத குணம் இருக்குத, யாருக்கும் கீழ்ப்படக்கூடாது. இந்த குணம் நம்ம சந்ததியை தாறுமாறாக்கி தெருவில் நடக்க வைக்குது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான்களுடைய சந்ததி ஒரு துண்டு அப்பத்திற்காக இறந்து திரிவது இல்லை, இறந்து திரிவது இல்லை. ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி உயர்த்துவார். அதனால தெளிவா புரிந்து கொள்ளுங்க. கீழ்ப்படிங்க, பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி உயர்த்துவாருங்க. பிள்ளைகளை ஆஸ்வதிக்கப்படணுங்க. நம்ம பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டு நம்ம பிள்ளைங்க பரிசுத்தமாக வாழ்ந்து நல்லவங்களா வாழ்ந்து கடைசி நாட்களில் அந்த பிள்ளைகளுடைய வாழ்வு பார்த்து மகிழ்ச்சி அடைந்து அவங்க நமக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கண்ணை மூடி பரலோகத்து போகணுங்க. கடைசி காலம், நடக்க முடியாத காலத்தில் பிள்ளைகளை பெற்றோர்களை பிள்ளை பிடிச்சி தள்ளுதுங்க. கையெழுத்து போடணும் வலுக்கட்டாம கையெழுத்தை போட வைக்கிறாங்க. ஒருவேளை சாப்பாடு கொடுக்கலைங்க. எல்லாம் சம்பாதிச்சு வச்ச பிறகு வீட்டை விட்டு வெளியே துரத்துறாங்க. எவ்வளவு அநியாயம், எவ்வளவு அக்கிரமம். கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு இதெல்லாம் உலகத்தில் நடக்கிற காரியம், கொடுமைங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம கர்த்தருக்கு பயந்து நடந்தா நம்ம பிள்ளைகளை ஒலிவமர கண்டுகளை போல வச்சு கடைசியில் எங்க அம்மா அப்பா தான் இப்படி எங்களை நடத்தினாங்க, போஷித்தாங்க, இப்படி வளர்த்துறாங்க அந்த எண்ணத்துக்குள்ள நம்மளை ராஜா போல நடத்துவாங்க. அந்த கிருபை வரணும்னா நம்ம கடவுளுக்கு கீழ்ப்படிந்த உலகத்தில் வாழுகிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு அந்த கீழ்ப்படுகிற குணத்தை நீங்கள் கேட்டு வாங்குங்கள் ஆண்டவர் இடத்துல. நீங்க நினைக்கலாம் எனக்கு சுகம் வேணும், சமாதானம், ஆசீர்வாதம் வந்திருக்கல, அது இருக்கட்டும். இந்த கீழ்ப்படுதல் குணம் வந்துட்டுனா சுகம், சமாதானம், உயர்ப்பு, படிப்பு, ஞானம், அறிவு, புத்தி, பாதுகாப்பு எல்லாம் கடவுள் தருவான். ஆசீர்வாதத்தின் திறவுகோலை கீழ்ப்படுதல் தான் இருக்கிறது. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் கீழ்ப்படியாமல் தான் சாபத்தை தேடிக்கொண்டார்கள். ஆண்டவர் சொல்லிட்டு போனார், எல்லா மரத்தின் கனியை புசிக்கலாம், இந்த ஒரு மரத்தின் கனியை புசிக்கூடாது. அங்கே தவறு செய்தார்கள், சாபத்துக்குள்ளானார்கள். ஆதி தகப்பன் தாயே கீழ்ப்படியாமல் தான் சாபத்துக்குள்ளாக மாறினார்கள். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை அப்படியே நீங்க ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். கடைசியில ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிக்க போகிறேன். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 5:32வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தலின பரிசுத்த ஆவி, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தலின பரிசுத்த ஆவியும் சாட்சி, ஆவியும் சாட்சி. தாய் தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கிற பரிசுத்த ஆவி. ஏன் நிறைய பரிசுத்த ஆவி கிடைக்கல? சில சொல்ல அங்க 10 வருஷமா காத்திருக்கு. மாமா 10 வருஷம் இருக்கணும் அபிஷேகத்துக்கு. பேதுரு கொரிந்தியர் வீட்டுக்கு போய் பிரசங்கம் பண்றாரு. ஒரு நாள் கூட இயேசுவை பத்தி கேட்காத ஆள் கூட்டாங்க வந்து இருக்குது. இவர் பிரசங்கம் பண்ணோன்னே ஆண் வாயை திறந்தாங்க, உள்ள இறங்கினார் ஆவியா. 6 மாசம் 1 வருஷம் காத்தா இருந்தாங்க. வசனத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சாங்க. உடனே ஆண்டவர் இறங்கி நிரப்பினார். பேதுரு என்ன சொன்னா தெரியுமா? இவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்தான். நம்ம ஞானஸ்தானம் எடுத்த பிறகும் எத்தனை ஆவிக்குரிய கூட்டத்து போன போறோம், இன்னும் தாத்தா தீத்தி கூட வரல, வாயில அது கூட வரல. ஒரு விரையல் தான் இருக்குது. விரையலோட முடிஞ்சு கையை மூடி ஜெபம் பண்ணா ஒரு விரையல், ஒரு துள்ளு, அது டூப்பு துள்ளு. ஏன் வரல? அதுக்கு மேல ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா? இன்னும் எங்கே கீழ்ப்படியல. புருஷன் எங்க வான்னா அங்கதான் போகுது வண்டி. சோறு கொண்டோன்னா வேணா எடுத்துன்னு ஆண்டவர் பாப்பார். இவளுக்கு அபிஷேகம் கொடுத்து என்ன எதுக்கு? இவளுக்கு அபிஷேகம் கொடுத்து எதுக்கு? எங்க இன்னும் கடிவாளம் போடலை, குதிரைக்கு கடிவாளத்தை போட்டு இழுக்கல, முக்கு சரடுன்னு சரியா போடாதனால வண்டி வேற எங்கே போகுது. கரெக்டாக வந்துன்னு ஆண்டவர் கூப்பிட்டே தருவார், இங்கே வாம்மா, எப்பா வா, ஆவி அபிஷேகம் தருவார். ஒரு சகோதரர் சொன்னாங்க, நைட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். சொன்னாங்களா, நாளைக்கு கேராஜன் சபைக்கு நீ போ, அங்கே பரிசுத்த ஆவி பற்றி என் மகன் பிரசங்க இப்போ நீ எவ்வளோ நாளாக அதுக்கு வாஞ்சித்து ஆயத்தமாக இருக்கிற போன்னு சொன்னார். அன்னைக்கு சர்ச்சை வந்தாங்களாம். வந்த அன்னைக்கு பரிசுத்த ஆவி பற்றி பிரசங்கம் ஆண்டவர் சொல்லி அனுப்பியிருக்காரு. இன்னைக்கு யார் கேட்டாலும் தருவார். அந்த சகோதரி ஆவியால் அக்னி அபிஷேகத்தில் நிரப்பினார்.
வல்லமையினால நிறைப்பு. என்ன சந்தோஷம் தெரியுமா உங்களுக்கு? 3 வருஷம் ஆச்சு, என்னை 2 தடவை சந்திச்சாங்க. கர்த்தர் சொல்லி அனுப்பினார் பிரதர். அந்த அபிஷேகம் பெற்ற பிறகு என் பலகீனம் மாறிச்சு. எனக்கு நிறைய வெளிப்பாடு. நான் ஜெபிக்கும் தேசத்துக்கு நடக்க போறதெல்லாம் காண்பி ஜெபிக்க வைக்கிறேன், உங்க சபைக்கு ஜெபிக்க வைக்கிறார். நான் மிகுந்த சந்தோஷமா இருக்கிறேன், மிகுந்த சந்தோஷமா இருக்கேன். சொல்லி அனுப்புறாராம் போன். நம்ம வந்தாலே கிடைக்க மாட்டேங்க. ஏன்? இன்னும் எங்கேயோ ஒரு பகுதி இருக்குது ஒப்பு கொடுக்கிறது. அதனால தான் தாத்தா தீத்தியோட நிக்குது. அப்போஸ் 2:4 சொல்லுகிறது, ஆவியானவர் தந்த வரங்களின்படி வெவ்வேறு பாசையில் பேசினார்கள். பாசையே வரல, ஒழுங்கா வரல, ஆவியில நிரம்பல. வர்றோம் போறோம், ஆனா ஆவிக்கு கூட்டத்துக்கு போறோம், அவ்வளவுதான் இருக்குது. இப்படி இல்ல, எல்லாரும் அபிஷேகம் பெறணும், ஆவிக்குரிய மக்களா மாறணும். பணக்காரன் ஏழைக்கு அப்படி அபிஷேகம் சொல்லல. யோவேல் 2:28-29 இன்னைக்கு வீட்டுல போய் முழங்கால் வாசித்து பாருங்க. மாம்சமான யாவருக்கு என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும், உயிரோடு இருக்கிற மாம்சத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்நிய பாச அடையாளத்தோட அபிஷேகம் உண்டு. அது உங்க கையில இருக்குது. நீங்க கீழ்ப்படிந்து வாஞ்சித்து கேட்ட தருவார். கீழ்ப்படியாத ஒரு மனிதனுக்கு அபிஷேகம் இல்லை. நான் சொல்றேன், அபிஷேகம் இருந்தாதான் பில்லி சூன்ய கட்டுகள், சாப கட்டு, மந்திரங்கள், சூன்யங்கள் எல்லாவற்றையும் எதிர்க்க முடியும். அந்த நிறைவு இருக்கும்போதுதான் இந்த உலகத்திலே கடவுளுடைய நடத்துதலை அதிகமாய் புரிந்து கொள்ள முடியும். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்ல, அல்லேலூயா. எளிமை நிற்போமா, ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ரிகல்ல தூரி ஷம்த ரபோ கபாரா தூரி ஷபா ரபோ கபா ரபா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி தேவ பிள்ளைகளே. நீங்களாக இந்த இடத்துல வரல, அதை மட்டும் புரிஞ்சிருங்க. இந்த மாலை வேளையில எத்தனையோ வேலைப்பள் உங்களுக்கு உண்டு. உலகம் வேகமாக ஓடுது. வர்ற செல்ஃபோனில் வருகிற நம்பர் எடுத்து அடிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அந்த காலகட்டத்தில் உலகம் போகிற நேரத்தில் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னா கடவுள் உங்களை முன்குறித்தார். அதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் ஏனோ தானோன்னு நிற்காதுங்க. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எங்களுக்கு போதித்த வசனங்களுக்கு நன்றி என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதல் உத்தமம். அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த கீழ்ப்படுகிற ஒரு நல்ல குணம் இருக்குதா? வாலிப தம்பி தங்கச்சி, அம்மா அப்பா சொன்னா நீ கீழ்ப்படுறியா? அன்பு சகோதரியை, புருஷன் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களா? அருமையான குடும்ப தலைவர்களே, உங்க மனைவி நல்ல ஆலோசனை கொடுக்குறாங்க, கீழ்ப்படுகிறீங்களா? ஹல்லேலூயா. கீழ்ப்படுகிற குணம் இருக்குதா? உங்க போதகருக்கு கீழ்ப்படுகிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை வரும்போது கீழ்ப்படுகிறீங்களா? அல்லது கௌரவமா, பெருமையா, வரட்டு கௌரவத்துல யாரு சொன்னால் நான் கேட்க மாட்டேன்னு வாழ்றீங்களா? இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. எனக்கு அந்த கீழ்ப்படுகிற ஒரு நல்ல இருதயம் ஆண்டவரே. என் புருஷன் என்ன பார்த்து, இங்க பாருமா, இதை எடுத்துட்டு வா, இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இதை செய்யலாம், போக வேண்டாம்னு சொல்லும். அப்படியே நம்ம அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்ல ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு தாருங்க ஆண்டவரே. தேவ பிள்ளைகளை கேளுங்க. கீழ்ப்படுதல் பிசாசை விரட்டுறதுக்கு, துரத்துறதுக்கு ஏதுவாய் மாறுகிறது. கீழ்ப்படுதல் நாம் உயர்த்தப்படுவதற்கு ஏதுவாய் மாறுகிறது. இயேசு சிலுவை மட்டும் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்திருந்தனாலே பிதாவாகிய தேவன் அவருடைய நாமத்தை, பேரை எல்லா பேருக்கு மேலாக உயர்த்தினாராமே. கீழ்ப்படிந்த இயேசு உயர்த்தப்பட்டார். கீழ்ப்படிந்த இயேசுவின் நாமம் இன்று உலகத்திலே பிரபலமாகி கொண்டிருக்கிறது. அவருடைய நாமத்தினால் அற்புதம் நடக்கிறது. அவருடைய நாமத்தினால் மரித்தோர்கள் உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள். அவருடைய நாமத்தினாலே பில்லி சூனிய கட்டுகள் உடைகிறது, சாபங்கள் உடைகிறது, அபிஷேகம் இறங்குகிறது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்க. கீழ்ப்படுகிற உங்களை ஆசீர்வதிப்பார். கீழ்ப்படுகிற உங்கள் சந்ததியை, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். கீழ்ப்படுகிற உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பார்க்கிற பூமியை கொடுப்பார். நீங்கள் பார்க்கிற இடத்தை அவர்களுக்கு தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஆண்டவர் தருவார். அபிஷேகத்தை தருவார். அபிஷேகம் பெறாமல் நிற்கிற சகோதரியே, சகோதரரே, கீழ்ப்படுகிற குணம் வரும் பொழுது ஆவியானவர் உங்களை நிரப்புவார், உங்களை நிரப்புவார். எல்லாரும் இப்போது கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தகப்பனே, இன்னைக்கு நாங்கள் கேட்ட வசனத்தின்படி, வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தாரும். கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை தாரும். என்னுடைய வரட்டு குணத்தை மாற்றும், கௌரவத்தை மாற்றும், பிடிவாத குணத்தை மாற்றும். யார் என்ன சொன்னால் நான் கேட்கறது இல்லப்பா. எத்தனையோ நல்ல காரியங்களை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நான் அதை கேட்காம விட்டு இன்னைக்கு வேதனை இருக்கிறேன். அந்த குணத்தை என்னை விட்டு அகற்றி போடும். கேளுங்க, கேளுங்க ஆண்டவரே, கேளுங்க ஆண்டவர். அப்ப ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இயேசுவே எனக்கு நல்ல கீழ்ப்படுகிற ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே என்று கேளுங்க. கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது சகோதரனே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பிசாசு ஓடுகிறான். உங்கள் குடும்பத்தை பாதித்து, உங்கள் வீட்டில் உலாவின, உங்கள் ஸ்தாபனத்திலே உலாவின, உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொன்ன பிசாசு இதோ இன்றைக்கு விலகி ஓடுகிறான். ரிகலதூரி ஷகரபலபரபா
இத்தனை காலங்களும் உங்களை பாதித்த பொல்லாத ஆவிகள், உங்கள் குடும்பத்தை பாதித்த ஆவிகள், உங்களை இரவு தூங்க விடாமல் கெடுத்த ஆவிகள், தூக்கத்திலே உங்களோடு போராடின பொல்லாத பிசாசு, பிள்ளைகளுடைய படிப்பை தடைப்படின ஆவிகள், பிள்ளைகளுடைய திருமணத்தை தடைப்படின ஆவிகள், உங்கள் தொழிலை தடைப்படின ஆவிகள், உங்கள் மனைவியை பலகீனப்படுத்தின ஆவிகள் வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. பொல்லாத பிசாசே, இன்றைக்கு விலகு. இவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து விட்டார்கள். இனி இங்க கிரியை செய்யாதே, இவர்கள் வாழ்க்கையில கிரியை செய்யாதே, விலகு, விலகு.